உணர்ச்சி வசப்பட்டு நின்னாங்க. அவங்க கிட்ட போய் எதை சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் அந்த நேரத்துல பரம நல்லவன்னு சொல்லி இருந்தா இந்த நிமிஷமே உன்னை தலை முழுகிறோம், நீயும் செத்துட்டேன்னு என்ன அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பாங்க. மருமகளா வந்த என்ன இந்த நிமிஷம் வரைக்கும் மகளா ஏத்துக்கிட்டு என் சுக துக்கங்களை அவங்களோட சுக துக்கமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள நான் அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? அது நான் அசோக்குக்கு பண்ற துரோகம் இல்லையா? சத்தியமா சொல்றேன் இளமதி, நீ பண்ணது ரொம்ப பெரிய தியாகம். உன் நிலைமையில யார் இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா நீ பரமனன்னு பார்த்து துரோகம் பண்ணிட்டேன்னு சொன்னப்பா, அண்ணா அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு போயிட்டாரு இளமதி. அவர் உடைஞ்சு போய் நின்னதை பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? எப்படியாவது அவரை சரி பண்ண இளமதி. நான் நிச்சயமா பரமனை தனியா போய் பார்த்து என் மனசுல இருக்கிற அத்தனையும் பேசணும். இல்லனா கலா இந்த விஷயத்தை பெருசு பண்ணி என்னையும் பரமனையும் ஒரே அடியா பிரிக்க என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அது அத்தனையும் பண்ணுவாங்க. அப்பா அம்மா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பரமனும் எனக்கு முக்கியம்தான்.